உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த வசனங்களை கேட்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன். வாழ்த்துதல் என்ன? நீங்கள் எல்லாரும் இந்த தேவனே தேவன் என்று, இயேசுவே இரட்சகர் என்று அறிந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்பை பெற்று, ரட்சிப்பு மட்டுமல்ல, இந்த பூமியிலே நாம் எப்படியெல்லாம் பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்திருக்கலாமோ அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்று முடிவிலே பரலோகம் செல்வதை நினைத்து பார்த்து, உங்களுக்கு அப்படி எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டாக கடவுதென்றும் முடிவிலே பரலோகம் உண்டாக கடவுதென்றும் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் கூட சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகள் சுவிசேஷ வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை உங்களுடைய இருதயம் பெற்றுக்கொள்ளட்டும். அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும்போது உள்ளே வெளிச்சம் பிரகாசிக்கும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது வெளிச்சம், ஜீவன், வாழ்வு எல்லாம் உண்டாகிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று இயேசு சொன்னதை நினைத்து பாருங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனால் எழுதப்பட்டவை, அவைகள் மாறாதவைகள். ஆதலால் தேவன் எழுதிய இந்த வார்த்தைகளிலிருந்து நாம் வசனங்களை கவனிப்போமாக. தேவனுடைய வார்த்தைகள்ங்கிறது அநேகர்கிட்ட அநேக காரியங்கள் எவ்வளோ பேசியிருப்பார். அது எல்லாம் பைபிளில் ரெக்கார்ட் ஆகலை. ஆனால் பைபிளில் ரெக்கார்ட் ஆனது எல்லாமே நமக்கு தேவையான அளவுக்கு சுருக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளை வேத வாக்கியங்கள் என்று சொல்லுகிறோம். காட்ஸ் வேர்டு, தேவனுடைய வார்த்தைங்கிறது வேறாவது அநேக காரியங்களை பேசியிருப்பார். ஆனால் வேதம் என்று சொன்ன உடனே இங்கே கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி எழுதி கொடுக்கப்பட்ட வேத வாக்கியங்கள். வேத வாக்கியங்கள் மாறாதவை. ஆதலால் அது மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. இன்றைக்கு பிழைப்புக்கான, நமக்கு பிழைப்புக்கான, ஜீவனுக்கு ஏதுவான, வாழ்வுக்கு ஏதுவான இந்த வார்த்தைகளை நீங்கள் சற்று கவனித்தால் நலமாயிருக்கும். இந்த புதிய ஏற்பாட்டில் ஆரம்பத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 4 சுவிசேஷங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. 1 மத்தேயு, 2 மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷங்கள். ஒன்றில் விட்டது இன்னொன்றில் இருக்கிற மாதிரி அந்த இயேசு கிறிஸ்து, தேவனுடைய குமாரனா இயேசு கிறிஸ்து எப்படி பூமியில் மனுஷனாக பிறந்தார், பரலோகத்தில் இருந்தவர், தன்னைத்தான் வெறுமையாக்கி கொண்டு பூமியிலே ஒரு சாதா மனுஷனாக, நம்மை போல் ஒரு சாதா மனுஷனாக எப்படி பிறந்தார். ஆனால் பிறக்கும்போது எப்படி கன்னிகையின் வயிற்றில் பிறந்ததுனால அவர் பாவம் இல்லாமல் பிறந்தார். அப்படி பாவம் இல்லாமல் பிறந்தவர் பாவம் இல்லாமல் வாழ்ந்து காட்டி பரிசுத்த ஆவியின் பலத்தோடு கூட அவர் போதித்தார், பிரசங்கித்தார், ஜனங்களை சுகமாக்கினார், விடுதலையாக்கினார் பார்க்குறோம். முடிவிலே சிலுவைக்கு போய் மனிதனுடைய எல்லா மனிதனுடைய பாவங்களுக்கும், எல்லா சாபங்கள், எல்லா பாவங்களுக்காக சிலுவையிலே பரிகாரம் செய்தார் என்றால் நம்முடைய பாவங்களுக்கான தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு விடுதலை உண்டாகும்படியாக வழி உண்டாக்கினார். அதைத்தான் பரிகாரம் என்று சொல்லுகிறோம். இதை 4 சுவிசேஷங்களில் சொல்லியிருக்கிறதை இப்பொழுது நாம் லூக்கா சுவிசேஷத்தில் எழுதியிருக்கிறதை சற்று கவனிப்போமாக. முதல் 4 வசனங்களை முதலாவது வாசிக்கிறேன். மகா கனம் பொருந்திய தேயப்புலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால்
ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டுமென்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றியது. இங்கே பாருங்கள், இங்கே லூக்கா சுவிசேஷகன். இந்த லூக்கா ஒரு டாக்டர், வைத்தியனாகிய லூக்கா என்று வேறு இடங்களிலே பைபிளில் வருகிறது. இந்த வைத்தியனாகிய லூக்கா இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தில் பவுலோடு கூட இன்னும் மற்ற ஊழியர்களோடு கூட சேர்ந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறதில் தீவிரமாய் செயல்பட்ட ஒருவர். இவருடைய காலகட்டங்களிலே நாம் பார்க்குறோம், மகா கணம் பொருந்திய தேயோப்பிலுவே. அங்கே தேயோப்பிலு என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன், அவன் மிகவும் கனம் பொருந்தியவன், அதாவது ஐஸ்வர்யமுள்ள அல்லது ஞானமுள்ள, தேசத்தில் அதிகாரியாக இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு மனிதன். அவன் ஏற்கனவே இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருந்திருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். என்ன சொல்லியிருக்குது? ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்திருந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை, எனது தேவப்பிலுவுக்கு அறிவிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டுமென்று அவைகளை ஒழுங்காய் எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. அப்போ அந்த தேவப்பிலுங்கிற ஒரு ஆள் நல்ல கனம் பொருந்தின, சமுதாயத்தில் உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஆள், இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவர் சாட்சியாக இருக்கிறாரு. அவருக்கு தெரிஞ்ச மட்டுக்கு அவர் ஊழியம் செய்கிறாரு. கனம் பொருந்திய மனுஷங்கிறதுனால அவர் பேசுகிறத கவனிப்பாங்க மக்கள். அப்படி ஆளுக்கு இந்த சுவிசேஷத்தை பற்றி தெளிவாக எழுத வேண்டும் என்று இங்கே வைத்தியனாகிய லூக்கா எடுத்து சொல்வதை பார்க்கிறோம். மகா கனம் பொருந்திய தேவப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை, லூக்கா சொல்கிறாரு, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியால். என்ன எழுத? சரித்திரம் எழுத. அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தார், அவர் எப்படி வளர்ந்தார், அவர் எப்படி பரிசுத்த ஆவியை பெற்றார், எப்படி ஊழியம் செய்தார், அவர் எப்படி சிலுவைக்கு போனார், எப்படி அங்கே சிலுவை மரணத்தை சந்தித்து நமக்கு பரிகாரம் செய்தார் என்று சொல்லி, அவர் எப்படி மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார். இதுதானே இந்த சுவிசேஷங்களில் இருக்கிறது. இவைகளை எழுத, இந்த சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால், இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க, சரித்திரம் எழுத. இது ஏதோ கதையல்ல, புராணம் அல்ல, இது உண்மையாய் நடந்த சரித்திரம். அதனால தான் கிமு கிபி என்று இந்த காலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று வரலாறு பிரிக்கப்பட்டு விட்டது. கேலண்டரில் பார்த்திங்கன்னா இப்போக்கி கிறிஸ்துவுக்கு பின் 2024 வருஷத்தில் நம்ம இருக்கிறோம். ஆக இது வரலாறு. இயேசு ஒரு வரலாற்று புருஷன். வரலாற்றிலே தேவனுடைய குமாரனாய் பரலோகத்தில் இருந்த இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனோடு சேர்ந்து அண்டசராசரங்களையும் சிருஷ்டித்தவர். அவர் மனிதனுடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்யும்படி ஒரு மனிதனாய் அவதரிக்க வேண்டிய ஒரு அவசியம் வந்தது. ஆதலால் தன்னுடைய மகிமை, தன்னுடைய அதிகாரங்கள், தன்னுடைய பிரகாசங்கள் எல்லாவற்றையும், வல்லமைகள் எல்லாவற்றையும் பரலோகத்தில் வைத்துவிட்டு அவர் தன்னைத்தானே வெறுமையாக்கி கொண்டு பூமியில் ஒரு சாதா மனுஷ குழந்தையாய் பிறக்கிறார். ஆனால் விசேஷம் ஒன்று, இயேசு ஒரு கன்னிகை இடத்துல பிறந்தார் என்று. மற்ற மனிதர்கள் எல்லாரும் அவர்கள் ஆதாமுடைய சந்ததியார். ஆதாம் பாவி, அவன் பிள்ளைக பாவி, அப்படி தலைமுறையாய் எல்லாரும் பாவிகளாய் பிறந்ததினாலே அங்கே எல்லாரும் பாவிகளாக இருக்கிறார்கள். ஒருவர் கூட
மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய தகுதி உள்ளவர்கள் அல்ல, ஒருத்தர் கூட அல்ல. ஆனால் இப்போ இயேசுவானவர் பாவம் இல்லாமல் பிறக்கிறார். அதற்காக தேவனே ஒரு வழி உண்டாக்கினார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெற்றாள் என்ற அந்த விஷயத்தில் இயேசுவானவர் பாவம் இல்லாமல் பிறந்தார் என்று வருகிறது. அதைத்தான் சரித்திரம் எழுத அநேகர் எழுப்பினார்கள். ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று. ஏற்கனவே தேவப்பிலுவுக்கு அநேக காரியங்கள் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது. அந்த உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் அந்த சுவிசேஷத்தோடைய விசேஷத்தின் நிச்சயத்தை, நீங்கள் கேட்டது ஒன்றும் கதை இல்லை, அது நிச்சயமான காரியம். அதை பற்றி அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. ஏன் இந்த வைத்தியனாகிய லூக்கா, கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய லூக்கா, இந்த சுவிசேஷகனாகிய லூக்கா ஏன் தேவப்பிலுவுக்கு இதை எழுதணும்னு நினைக்கிறாரு? இந்த தேவப்பிலு அதை பற்றி சொல்லும்போது, கணம் பொருந்திய தேவப்பிலுவே, மகா கணம் பொருந்திய தேவப்பிலுவே. தேவப்பிலுன்னா தியோஃபிலஸ், தேவ பிரியன். தியோன்னா கடவுள், தேவன். ஃபிலஸ்னா பிரியம், அன்பு. அப்போ தியோஃபிலஸ் மீன்ஸ் தேவ பிரியன். தேவ பிரியன்னு அவங்க அப்பா அம்மா பேர் வச்சுருக்குறாங்க இந்த ஆளுக்கு. அப்போ அந்த அப்பா அம்மாவுக்கு கூட ஏதோ ஒரு விதத்தில் கடவுளுடைய பிள்ளையாக இருக்கணும். இந்த மனுஷன் என் பிள்ளை, இவன் நல்ல கடவுளுக்கு பிரியமானவனாக இருக்கணும்னு நினச்சி அந்த தியோஃபிலஸுங்கிற பேரை அவங்க அப்பா அம்மா அவனுக்கு வச்சுருந்துருக்குறாங்க. அந்த தேவப்பிலு உண்மையிலேயே இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அங்கே அவர் இருந்த பகுதிகளில் ஒரு நல்ல சாட்சியாக சுவிசேஷத்தை அறிவிக்கிறவராக, இவரே தேவன், இயேசுவே இரட்சகர் என்று அறிவிக்கிறவராக அவர் இருந்தபடினால, ஏற்கனவே நல்ல ஒரு ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆளுக்கு இன்னும் இந்த சுவிசேஷத்தை பற்றியே திட்டமான காரியங்களை தெளிவாக சொன்னால் அவர் இன்னும் நல்லா செய்வார்னு சொல்லி இவருங்க எந்த நோக்கத்தோட கூட லூக்கா இதை எழுதினார் பாருங்க. ஏற்கனவே இயேசுவை ஏற்றுக்கொண்டு சாட்சியாக இருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற மகா கணம் பொருந்திய தேவப்பிலுவே, நல்ல ஒரு பெரிய மதிப்பிற்குரிய ஒரு மனுஷனாக இருக்கக்கூடிய ஆளுக்கு இதை எழுதுனா, இந்த தேவப்பிலு இன்னும் சுவிசேஷத்தை நல்லா சொல்ல முடியும், இந்த ஊழியம் நல்லா செய்ய முடியும்னு ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு எழுதப்பட்ட இந்த சுவிசேஷத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். இதுபோல் குறிப்பிட்ட ஆட்களுக்கு எழுதப்பட்ட புஸ்தகங்களை நீங்கள் பார்க்கலாம். தீமோத்தேயுக்கு எழுதினது, ஆமாம், பிலமோனுக்கு எழுதினது, தீத்துவுக்கு எழுதினது, அப்படியெல்லாம் பார்க்கலாம். அப்புறம் பொதுவான நிரூபங்கள், யாக்கோபு, அதெல்லாம் பார்க்குறீங்க. இங்கே தனிப்பட்ட மனிதனுக்குன்னு எழுதுகிறப்ப இந்த லூக்கா சுவிசேஷம் தனிப்பட்ட மனுஷனுக்கு எழுதினதாக விடுகிறது. அதான் நான் சொன்னேன், அந்த தனிப்பட்ட இருந்தாலும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல ஒரு விதத்தில் மற்ற அப்போஸ்தலர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிற மாதிரி இந்த ஒரு மனுஷனும் ஒரு அப்போஸ்தலனை போல் இருந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஆளாக இந்த லூக்கா சுவிசேஷனுக்கு பட்டது தெரிந்ததுனால அவருக்கு நல்லா எழுதணும். எப்படி? உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. இப்போ இந்த வசனத்தை கேட்கிற விசுவாசிகள், இப்போ இந்த வசனத்தை நீங்கள் நிறைய பேர் விசுவாசிகள் கேட்குறீங்க. இந்த விசுவாசிகளுக்கே நீங்கள் சாட்சியாக இருக்கீங்க, ஏதோ ஒரு விதத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்கிறீங்க. இப்போ இருக்கிறத காட்டில் இன்னும் கொஞ்சம் நல்லா அறிவிக்கணும், அதை கர்த்தர் விரும்புகிறாரு. இப்போ இந்த பிரசங்கத்தின் மூலமாக, இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்கள்கிட்ட என்ன நினைக்கிறாருன்னா, நீங்கள் இப்போ இருக்கிறத காட்டில் இன்னும் கொஞ்சம் உறுதியோடு கூட, பலத்தோடு கூட, அபிஷேகத்தில் நிறைந்து சாட்சியாக இருந்து இயேசுவே இரட்சகர் என்று, இந்த தேவனே தேவன் என்று நீங்கள் அறிவிக்க வேண்டும், சாட்சியாக இருக்க வேண்டும் என்று, அதற்காக தான் தேவன் இந்த செய்தியை இப்பொழுது உங்களுக்கு கொண்டு வருகிறார் என்று நீங்கள் நினைத்து பார்க்கிறீர்களா? இல்லை ஏதோ ஒரு லூக்கா சுவிசேஷத்துலேருந்து ஒரு செய்திங்க, முதல் அதிகாரத்தில் என்னமோ சொல்லியிருக்குங்க, அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க அப்படின்னா அது தானாக காண போயிடும். ஆனால் இந்த வசனங்கள் மூலமாக கர்த்தர் உங்களிடத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் சற்று இதை கவனிப்பீர்களானால் அது மிகவும் நலமாக இருக்கும். ஆகவே இப்போ விசுவாசிகளாக இருக்கிற நீங்கள், இப்போ விசுவாசிகளாக இல்லாமல் இருக்கிறவங்க இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படலாம்.
ஆனால் இப்போ அது விசுவாசிகளாக இருக்கிறவர்கள் இந்த வசனத்தை கேட்குறீங்களே, நீங்கள் இப்போ இருக்கிறத காட்டிலும் இன்னும் மேன்மையாக, இன்னும் அதிக வல்லமையோடு கூட, அதிக பிரகாசத்தோடு கூட இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க, அதாவது கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய சுவிசேஷம் வசனத்தோடு மாத்திரமல்ல வல்லமையோடும் கூட வந்ததுன்னு சொல்லி இங்கே பவுல் எழுதுறதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. சுவிசேஷம், கர்த்தருடைய சுவிசேஷம், நாங்கள் அறிவித்த சுவிசேஷம் வசனத்தோடு மாத்திரமல்ல வல்லமையோடும் கூட உங்களிடத்தில் வந்தது அப்படின்னு பவுல் எழுதுறதுனால இப்போ நான் உங்களுக்கு மறுபடி சொல்ல முடியும். நீங்கள் இப்போ வசனத்தை கொண்டு சொல்லுவீங்க. கர்த்தருடைய வசனம் தான் சத்தியம். தேவன் வார்த்தையாக தான் இருக்கிறாரு, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் தேவன் ஆவியாயும் இருக்கிறாரே, அவர் பரிசுத்த ஆவியை நமக்கு தர்றாரே. பரிசுத்த ஆவியங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து என்று போட்டிருக்கே. அப்போ நாம் அந்த அபிஷேகத்தில் நிறைந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசினா அது எவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதை தான் இப்போ அதுபோல் இப்போ உங்களிடத்தில் கர்த்தர் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து கர்த்தர் இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறார். அந்த தேவப்பிலுவுக்கு இந்த லூக்கா சுவிசேஷகன் இந்த சங்கதிகளை, இயேசு கிறிஸ்து பற்றிய சங்கதிகளை தெளிவாக ஒழுங்காக எழுதுறது எனக்கு நலமாய் கண்டதுன்னு சொல்லி எழுதுகிறாரு. அப்போ அவருடைய நோக்கம் இந்த தேவப்பிலுன்னு ஒரு பெரிய நல்ல சாட்சியாக இருக்கணும்னு. அதில் இந்த 2வது அதிகாரத்தில் இன்னும் ஒரு வரியை பார்த்துடலாம். ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகர் ஏற்பட்டபடியினால். அதாவது இந்த சுவிசேஷம் எழுதுறது இந்த 4 பேர் தான் இங்கே எழுதியிருக்கு பார்க்குறோம். ஆனால் அநேகர் சுவிசேஷம் எழுத அங்கே எழுப்பினார்கள். அநேகர் எழுதுறதை கேட்டாலும் அது ரொம்ப அதிகமான வாசிக்கிறதுக்கு வந்துடுது, அதிகமான புஸ்தகங்கள். அது மாத்திரமல்ல, சிலர் அதை முழுசாக கரெக்டாக எழுதுனாங்களா அல்லது விட்டாங்களா அதை பற்றி தெரியாது. அதனால் இந்த எழுதப்பட்டவைகள்லாம் நிறையா இருந்தாலும் கூட இவர் என்ன பண்ணுறாரு, அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது. அப்போ லூக்கா அவர் எல்லாம் கேட்டு ஆராய்ந்து கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருந்து பவுலோட கூட மற்றவர்களோட சேர்ந்து ஊழியம் செய்தாலும் கூட இந்த மனுஷனுக்கு தெளிவாக எழுதணும்னு நினைக்கிறாரு. அதை கண்டாலும் எதையாவது தப்பாக சொல்லி வச்சுருந்தா அதை கேட்டு குழம்பிடக்கூடாதுன்னு சொல்லி, நான் உனக்கு அதெல்லாம் தெளிவாக எழுத வேண்டும் என்று எனக்கு தோன்றியதுன்னா இங்கே பல சமயத்தில் நமக்கு சில விஷயங்கள் தோணுது. கர்த்தர் எனக்கு தோணுச்சுங்க, கர்த்தர் அப்படி சொல்கிறாரு நினைக்கிறேன், அப்படியெல்லாம் நீங்கள் சொன்னது இல்லையா? இப்போ லூக்கா இடத்துல கர்த்தர் நீ இந்த மனுஷனுக்கு இதை எழுது அப்படின்னு அவனுடைய மனதிலே அந்த எண்ணத்தை போட்டிருக்கிறார். அதைத்தான் இந்த லூக்கா சொல்லும்போது எனக்குள்ளே தோன்றியது அப்படின்னு சொல்லி. இப்படி நமக்குள்ளே கர்த்தர் பேசுகிறதை நாம் கவனித்து முன்னேறும்போது மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. இந்த லூக்கா எல்லாவற்றையும் ஒழுங்காக கிரமமாக விசாரித்து அறிந்து, அவர் கேள்விப்பட்டது மாத்திரமில்லை, இன்னும் விசாரித்து அறிந்து இவைகள் உத்தமமானவைகள், சரியானவைகள், இதில் குறைவு ஒன்றும் இல்லை, இதில் மிஸ்டேக் ஒன்றும் இல்லை, இது சரியாக கர்த்தரை பற்றி சரியாக எழுதப்பட வேண்டிய விஷயம் என்று சொல்லி அவைகளை எழுதியிருந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதில் 3வது வசனத்தில் முதவரி, ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும். என்ன சொல்கிறாரு? ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று. அப்போ இந்த லூக்காவுடைய மனசுக்குள்ளே ஒரு பெரிய காரியம் இருந்திருக்கு. இதெல்லாம் என்னது, யாரோ என்னென்னமோ எழுதுகிறாங்க, இதை பற்றி திட்டமாக கரெக்டாக வேணும்னு சொல்லி விசாரித்தறிந்த நானும். அதை நல்லா கவனிங்க. அது மாத்திரமல்ல, இந்த லூக்கா சுவிசேஷம் சரி மற்ற சுவிசேஷங்கள், இந்த வேத வாக்கியங்கள் எல்லாமே தேவனால் ஏவப்பட்டு எழுதப்பட்டவை. இன்ஸ்பயர்டு பை காட், இன்ஸ்பயர்டு பை த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு இந்த வேத வாக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. இதை தான் மனுஷன் லூக்கா வைத்தியன்க ஊழியக்காரங்க ஏதோ விசாரித்தாங்க, அதில் ஏதோ தெரிஞ்சதை எழுதுனாங்க. அதில் தனக்கு சரியாக தெரிஞ்சதை எழுதுனாங்கிறது மட்டும் இல்லை,
இங்கே பைபிளில் இந்த வேத வாக்கியங்களில் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறதுனால நமக்கு தெரியணும், தேவனாய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக லூக்காவிடத்தில் இன்ஸ்பயர் பண்ணி ஏவி இதையெல்லாம் எழுதணும். தோன்றிட்டுன்னு முதல்ல சொல்கிறாரு. இப்போ தோன்றிட்டுன்னு மட்டும் இல்லை, கர்த்தர் சரியாக விசாரித்து அதெல்லாம் சரியாக இருக்கிறத மட்டும் எழுத சொல்லி ஆவியானவர் ஏவினார் அப்படிங்கிறத நீங்கள் சற்று நல்லா கவனிக்கணும். அப்போ ஆவியானவர் ஏவி லூக்கா எழுதி அது தேவப்புழுவுக்கு எழுதினாலும் கூட இப்போ அது பைபிளுக்குள்ளே வந்துருச்சு. பவுல் அநேக நிரூபங்களை எழுதினா, அநேக நிரூபங்களை எழுதுகிற போது அவைகள்லாம் பைபிளுக்குள்ளே புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும்னு அவன் கனவுக்கூட கண்டானான்னு எனக்கு தெரியல. அவன் அந்தந்த காலங்களில் இருந்த சபைகளுக்கு என்ன குறை இருக்குது, அங்கே எப்படி சரியாக போதிக்கணும்னு சொல்லி எல்லாவற்றையும் குறித்து வேத வாக்கியங்களை இயேசுவை பற்றி அந்த சத்தியத்தை, அவர் தான் தேவனுடைய குமாரன்னு, அவர் தான் மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தார்னு, அவர் மூலமாக ரட்சிப்பு உண்டாகிருக்குதுன்னு, அந்த இயேசுவே தேவனுடைய குமாரன்னு விசுவாசித்தா ரட்சிப்பு கிடைக்கும்னு சொல்லி அந்த அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலை பற்றிய அந்த ரகசியங்களை விரிவாய் அநேக நிரூபங்களில் எழுதியிருக்கிறானே. அந்த நிரூபங்களில் எழுதும்போது அவன் இதெல்லாம் பைபிளில் புதிய ஏற்பாட்டில் வரும்னு நினச்சா பார்த்துருப்பான். ஆனால் அதெல்லாம் பைபிளுக்குள்ளே புதிய ஏற்பாட்டில் வந்துருச்சு. இன்றைக்கு அந்தந்த சபைகளில் இருந்த குறைவுகள், அவர்களுக்கு என்ன தேவை என்று இருக்கிறதோ அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சபைகளில் குறைகள் இருக்கின்றன. அவைகளை சரி பண்ணுவதற்கான போதனைகள் அந்த காலகட்டங்களில் இருந்த அந்த சபைகளுக்கு என்ன போதனைகள் தேவைப்பட்டதோ அந்த போதனைகள் இப்பொழுது இந்த நிரூபங்களில் நமக்கு இருக்கிறது. அதை நாம் வாசித்து தேவனை பற்றிய சரியான ஒரு புரிந்து கொள்வதற்குள்ளாக வருகிறோம். கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரமாக அறிந்து கொள்ள அந்த லூக்காவுக்கு உற்சாகப்படுத்தின, அவரை இன்ஸ்பயர் பண்ணின, அந்த லூக்காவை ஏவி இதை எழுத வச்ச தேவன் பரிசுத்த ஆவியானவர். அதே போல் பவுலை இந்த மாதிரியெல்லாம் எழுதணும்னு ஏவி எழுத வச்ச பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு நீங்கள் இந்த வசனங்களை வாசிக்கும்போது அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளேருந்து அந்த வசனங்களின் வெளிச்சத்தை, ஒரு வெளிப்பாட்டை உங்களுக்குள்ளே கொடுக்கிறார் என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். சரி, இன்றைக்கி லூக்கா சுவிசேஷம் வாசிக்கலாம், அதிகாரம் வாசிக்கலாம். அப்படி வாசிக்கிறது அந்த கதை வாசிக்கிறது இல்லை. இது தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்றது மாத்திரமல்ல, இது வேத வாக்கியமாய் எழுதப்பட்டு தலைமுறையாய் எல்லாரும் வாசித்து பயன்பெறும்படியாய் எழுதப்பட்ட வார்த்தைகள். எழுதப்பட்டு மற்ற பாட புஸ்தகங்கள்லாம் எழுதுனது தான், படித்தா அவ்வளோதான், கதை முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த வசனங்கள், வேத வாக்கியங்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டபடியாலே இன்றைக்கு நீங்கள் வாசிக்கும்போது அதே பரிசுத்த ஆவியானவர் என்ன அர்த்தத்தோட என்ன காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமோ, எப்படி சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டுமோ, எப்படி தேவனை அறிந்து கொள்ள வேண்டுமோ, எப்படி இயேசுவை பரிசுத்த ஆவியானவரை அறிந்து கொள்ள வேண்டுமோ, அதுபோல் நீங்கள் அறிந்து கொண்டு தேவனை அறிகிற அறிவில் நீங்கள் வளர்ந்துனா பலசாலி ஆகிருவீங்க. தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்தாக்க நீங்கள் அந்த தேவனுடைய குணாதிசயங்களை நீங்கள் உடையவர்களாக தேவனை போல் மாறிக்கிட்டு இருப்பீங்க. தேவத்துவம், தி எசன்ஸ் ஆஃப் காட், அந்த தேவனுடைய குணாதிசயங்கள் உங்களுக்குள்ள பெருகி கொண்டு இருக்கும். அங்கே பேதுரு எழுதும்போது நாம் ஒரு வரியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 பேதுருல ஒரு வரி, தேவனையும் முதல் அதிகாரத்தில் 2வது வசனம், 2 பேதுரு முதல் அதிகாரம் 2வது வசனம், தேவனையும் நம்முடைய கர்த்தரா இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. தேவனை அறிகிற அறிவினால உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுமாங்க. கவனிக்கிறீங்களா? இப்போ இந்த வசனம், தேவனை அறிகிற அறிவினால உங்களுக்கு சமாதானமும் கிருபையும் பெருகுமா. கிருபைன்னா ஆசீர்வாதத்தின் ஊற்று. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, தேவனை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தறினதுமன்றி, அவர் அறிவினால் நமக்கு கர்த்தருடைய எல்லா ஆசீர்வாதங்களும் வருதான். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. என்னது? நீங்கள் தேவனை அறிவில் வரும்போது தேவனுடைய சுபாவத்துக்கு நீங்கள் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு இந்த வசனங்கள்லாம் அளிக்கப்பட்டிருக்கிறதுன்னு எழுதுகிறார்.
அதை கவனிங்க. இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனை நீங்கள் நன்றாய் அறிந்து கொண்டு அவரை அறிகிற அறிவினாலே தேவனுடைய சுபாவத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய். தேவனுடைய சுபாவம்னா என்னங்க? தேவனை போலவே மாறுகிற காரியம் இல்லையா? நீங்கள் இதுபோல் தேவனை போல் மாறுவதுக்கு தான் எழுதியிருக்கு. சும்மா பைபிள் படித்தேங்க, நான் கிறிஸ்டியனுங்க, சர்ச்சுக்கு போவேங்க, ஞாயிற்றுக்கிழமை போவேங்க, அப்போக்கப்போ பைபிள் படிப்பேங்க, ஜெபம் பண்ணிக்கிருவேங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கேங்க, பரலோகம் போயிடுவேன். இது உண்மைதான். ஆனால் நீங்கள் எப்படி இந்த தேவப்புல இப்போ இருக்கிறத காட்டில் இன்னும் நல்ல பெரிய சாட்சியாக ஊழியக்காரனாக வர வேண்டும் என்று இங்கே லூக்கா எழுதினாரோ, பரிசுத்த ஆவியான சொல்லி ஏவி எழுதுன்றார். அப்படி எழுதப்பட்டதுக்கு பைபிளுக்குள்ளே வந்துருச்சு. ஆக அதுபோல் நீங்கள் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இன்னும் தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்து அந்த தெய்வீக தன்மைகள் அதில் பெருகி நீங்கள் சாட்சியாக இருக்கிறதுக்கு பெரிய காரியங்கள் உண்டு. ஆதலால் இதை நன்றாய் கவனியுங்கள். அந்த தேவப்பிலுன்னா தேவப்பிரியன், தியோ காடு, ஃபிலஸ் அன்பு, தேவ பிரியன். அருமையானவர்களே, நீங்களும் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்பதை நினைத்து பார்த்தீங்களா? நம்ம ஏதோ அந்த ஊரில் பிறந்தாங்க, அந்த குடும்பத்தில் இருந்தாங்க, இந்த நிலைமைங்க, படித்தோம் படிக்கல, ஏதோ வேலை போனோம், இந்த சம்பாத்தியம், இந்த பார் குடும்பம், நாங்களாம் பாவப்பட்ட ஆளுங்க, உண்மைதான். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது காரியங்கள் மாறிவிடுகின்றன. அன்றைக்கு அந்த தேவப்பிலுவுக்கு எழுதின அந்த வசனங்கள் இன்றைக்கு தேவப்பிலுவுக்களாக இருக்கிற உங்களுக்கு இந்த வசனம் வருகிறது. தேவ பிரியர்களாக இருக்கிற வசனம் உங்களுக்கு வருது. இங்கே பாருங்கள், நாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுறோம், அது உண்மைதான். ஆனால் நீ முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் கர்த்தரில் அன்பு கூறுவாயாக, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக, இதெல்லாம் ரைட்டு தான். நம்ம கர்த்தரிடத்தில் அன்பு கூறுறோம். ஆனால் இன்னொரு ரகசியத்தை நம்ம மறந்துடுறோம். என்னன்னு கேட்டால், யோவானை பற்றி பைபிள் என்ன சொல்லுது? இயேசுவுக்கு அன்பான சீஷன். என்னன்னு? இயேசுவுக்கு அன்பான சீஷன். இயேசுவை மேலே அன்பாக இருந்த சீஷன் தான் எழுதியிருக்கு. இந்த யோவானும் யாக்கோபும் இடி முழக்க பிரசங்கியார்கள். அது போட்டு ஒட்டச்ச தகர்த்துருவானுங்க. அப்படி இடி முழக்க பிரசங்கியார்கள் இருந்தவங்க கர்த்தரிடத்தில் வைராக்கியமாக இருந்தாங்க, உண்மைதான். இந்த 2 பேருமே கர்த்தரை நேசித்தாங்க, உண்மைதான். அவங்க அன்பு கூர்ந்தது உண்மைதான், அதில் ஒன்றும் குறைவில்லை. ஆனால் பைபிளில் யோவானை பற்றி எழுதும்போது இயேசுவுக்கு அன்பான சீஷன் அவருடைய மார்பில் சாய்ந்துக்கிட்டு இருந்தான், அப்படியெல்லாம் வருது. இயேசுவுக்கு அன்பான சீஷன், இவன் அன்பு கூர்ந்ததை பற்றி சொல்லாமல் இயேசு இவனிடத்தில் அன்பு கூர்ந்த, இவனிடத்தில் அன்பாக இருந்த சீஷன்னு யோவானை பற்றி சொல்லியிருக்கு. நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இயேசுவுக்கு அன்பான சீஷன்னு இப்போ நான் சொன்னால் அது உங்களுக்கு விளங்குதா? இயேசுவை பற்றி தேவன் என்ன சொன்னார்? இதோ என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்துல பிரியமாக இருக்கிறேன். இப்போ உங்களை பற்றி சொல்கிறாரு, இதோ என்னுடைய நேசகுமாரத்தையும் இடத்துல பிரியமாக இருக்கிறேன். இந்த கர்த்தர் நான் பேசலைங்க, கர்த்தர் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு, கவனிச்சிங்களா? இது பெரிய அற்புதம். இதை நீங்கள் உணர்வீங்கன்னா, இதை பெற்றுக்கொள்ள உணர்வுள்ள இருதயம் உங்களுக்கு இருக்குமானா இது பெரிய அதிசயம். அல்லேலூயா. இதை பெற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், தேவப்பிலுவே, தேவப்பிரியனே, தேவப்பிரியனாகிய உங்கள் பேரை போட்டுக்கங்க. உங்களுக்கு இந்த சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷம் எழுதப்படுகிறது. இன்றைக்கு முதல் செய்தி. இதை நீங்கள் தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா லூக்காவில் இருக்க பூராத்தையும் நீங்கள் கேட்டுறதுக்கு அது செய்தியை, அதோடைய விளக்கங்களை கேட்க, அந்த கர்த்தருடைய வெளிச்சம் நம்முடைய இருதயத்தில் அதிகமாக பிரவேசிக்க, நம்ம கர்த்தருக்குள்ள ஆவியில் இன்னும் அதிகமாய் பலன் கொள்ள, நீங்கள் எந்த நோக்கத்துக்காக கர்த்தர் அழைத்தாரோ அந்த நோக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்ற இது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன், அதை சொல்லுகிறேன். நீங்கள் கவனியுங்கள். இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்கள், உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது, பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, இப்பொழுது தேவனை அறிகிற அறிவிலே நீங்கள் வளர்ந்து இயேசுவுக்கு சாட்சியாக இருக்க முடியும். தேவப்பிலுவுக்கு எழுதுனது போல இப்பொழுது கர்த்தர் இந்த வசனங்களை எல்லாம் உங்களுக்கு எழுதி சொல்லி கொண்டிருக்கிறார். இதை பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, காட் பிளஸ் யூ.